ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 3 மோஸ்ட் லினியர் பிளேன்ல உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 2. இந்த கொஸ்டின்ல பி வெக்டார், கியூ வெக்டார்னு 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 2 வெக்டாருடைய ப்ராடக்ட் வெக்டார் இருக்குல்ல, அந்த வெக்டாருடைய யூனிட் வெக்டார் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். டாட் ப்ராடக்ட், அதாவது வெக்டார் ப்ராடக்ட்ல 2 வகையான ப்ராடக்ட் உண்டு. ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது 2 வெக்டார் நம்ம இருக்கும்போது ஸ்கேலாரும் ப்ராடக்ட் கிடைக்கும், வெக்டார்லயும் ப்ராடக்ட் கிடைக்கும். வெக்டார் ப்ராடக்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஜென்ரலா டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ டாட் ப்ராடக்ட்னா 2 ப்ராடக்ட். ஸோ இதோடைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்னா எப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா நமக்கு டாட் ப்ராடக்ட்ல ஜஸ்ட் ஸ்கேலார் வேல்யூ கிடைக்கும். அதனால தான் ஸ்கேலார் ப்ராடக்ட் பேரு. ஸ்கேலார் என்னது? ஜஸ்ட் நம்பர், அவ்வளவுதான். அது வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷனா டிபெண்ட் பண்ணி இருக்காது. அந்த அந்த இதோடைய மேக்னிடியூட். ஓகேங்களா? ஆனா கிராஸ் ப்ராடக்ட் அப்படி கிடையாது. கடைசியில வந்து நம்ம டைரக்ஷனல் சென்ஸ், அதாவது டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அதனால இது வந்து டைரக்ஷனல் வெக்டார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இப்படிதான் கண்டுபிடிக்கணும், இதுதான் கண்டுபிடிக்கணும், இது டெஃபினேஷன். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் ஆக்சுவலா ரைட் ஹேண்ட் ரூல், தம் ரூல் படி ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா ரைட் ஹேண்ட் ரூல் படி தான், அந்த அந்த மெக்கானிசம் படி தான் ஒர்க் ஆகுது. இதை மறந்துடக்கூடாது. ஸோ ரைட் ஹேண்ட் ரூலோடைய இதுனா என்னன்னு பாருங்க. ரைட் ஹேண்ட் ரூல்னா ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இப்படி நார்மலா வரையறது. ஆனா Z ஆக்சிஸ் இந்த மாதிரி வரையக்கூடாது. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி வரையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வரைங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலா Z ஆக்சிஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலா எடுத்தது ரைட் ஹேண்ட் ரூலோடைய எக்ஸாக்ட் ஆக்சிஸ். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ஈஸியா வரைஞ்சிருவீங்க. Z ஆக்சிஸ் எந்த பக்கம் வரையணும் அப்படிங்கிறது எப்பவுமே இதான் ஸ்டாண்டர்டு. ஏன்னா நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த இந்த ரைட் ஹேண்ட் ரூல் இப்படி தான் ஒர்க் ஆகும். எஸ்பெஷலா கிராஸ் ப்ராடக்ட். புரியுதுங்களா? கிராஸ் ப்ராடக்ட் வந்து ரைட் ஹேண்ட் ரூல் படி தான் ஒர்க் ஆகும் ஆக்சுவலா. ஓகேங்களா? ரைட். ஸோ இதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான். ஐ டு ஜே பாத்தீங்கன்னா ஐ, இது வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் ஐ வெக்டார். ஓகேங்களா? அப்புறம் ஒய் டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் வந்து ஜே வெக்டார். ஓகேங்களா? Z டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் வந்து கே வெக்டார். ஓகேங்களா? புரியுதுங்களா? யூனிட் வெக்டார் புரியுதுங்களா? யூனிட் வெக்டார்னா என்னது? அதோடைய மேக்னிடியூட் ஒன்று உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதான் யூனிட் ஆக்சுவலா. ரைட்டா? ஸோ ரொட்டேஷனல பாத்தீங்கன்னா I to J positive, J to J to I, J to K positive, K to I positive. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? நான் நீட்டா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலா பாசிட்டிவ் ஆங்கிள். ஓகேங்களா? இது பேர் தான் பாசிட்டிவ் ஆங்கிள். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இது ஃபாஸ்டா யூசேஜ் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் ஆக்சுவலா. இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க ஆக்சுவலா. அதாவது டாட் ப்ராடக்ட் உங்களால ஈஸியா பிரிண்ட் பண்ண முடியும் ஆக்சுவலா. கிராஸ் ப்ராடக்ட் ஆக்சுவலா கஷ்டம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இதுல நான் ஒரு 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 டயகிராம் வரைஞ்சிருக்கேன் ஆக்சுவலா. ஏ வெக்டார் அப்படிங்கிற ஒரு வெக்டார் இருக்கு, பிங்கிற ஒரு வெக்டார் இருக்கு. கரெக்டா? இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டுள்ள உள்ள ஆங்கிள் ஃபை. பாத்துக்கோங்க. நான் ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது பாருங்க, இந்த ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகக்கூடியதான் மெஷர் பண்றேன் ஆக்சுவலா. புரிஞ்சுக்கோங்க. ஃபை. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுல வந்து இந்த 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 இதுல வந்து அந்த பி வெக்டாரை வந்து இந்த காம்போனன்ட், அதாவது அலாங் த ஏ வெக்டாருடைய காம்போனன்ட்டுக்கும் பெர்பெண்டிகுலர் டு த ஏ வெக்டார் காம்போனன்ட்டுக்கும் நம்ம அப்படி மாத்தி காம்போனன்ட்டா சால்வ் பண்றேன். அப்படின்னா இது வந்து பி காஸ் தீட்டா காஸ் ஃபை ஆயிரும், இது பி சைன் ஃபை ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது அந்த வேல்யூ வந்து பி காஸ் ஃபை, பி சைன் ஃபை. ஓகேங்களா? இது புரியுதா? ஸோ இதோடைய வேல்யூ தான் இது ஆக்சுவலா. ஸோ டாட் ப்ராடக்ட் என்ன? ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் ஏபி, அதோட மேக்னிடியூட் டைம்ஸ் காஸ் ஃபை. ஓகேங்களா? அப்படின்னா ஏ டைம்ஸ் பி காஸ் ஃபை. ஓகேங்களா? அதே இது கிராஸ் ப்ராடக்ட் என்ன? அதோட மேக்னிடியூட் இருக்கும் ஏ இன்டூ பி சைன் ஃபைவா இருக்கும். ஓகேங்களா? ஆனா இது என்ன விஷயம்னா இதுக்கு வந்து மேக்னிடியூட், அதாவது வெக்டார் வெக்டார் கிடையாது. ஜஸ்ட் ஸ்கேலார் ஒன்லி தான் இது டாட் ப்ராடக்ட்ல. பட் கிராஸ் ப்ராடக்ட்ல என்னது? வெக்டார் குவான்டிட்டி. பட் அந்த வெக்டார் வந்து எந்த நோட்டேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? அந்த வெக்டார் என்ன வெக்டார்ல இருக்குன்னு சொல்றது தான் ஆக்சுவலா ரைட் ஹேண்ட் ரூல். புரியுதுங்களா? சின்ன எக்ஸாம்பிள் பண்றேன் பாருங்க. இப்போ 2 வெக்டார் இருக்குது. ஓகேங்களா? ஐ வெக்டார், ஜே வெக்டார். ஓகேங்களா? சாரி, இது ஒரு வெக்டார் இருக்கு, இங்க ஒரு வெக்டார் இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இங்க ஒரு வெக்டார் இருக்கு. இந்த 2 வெக்டாரையும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். லெட்ஸ் சே இது ஏ வெக்டார். புரியுதுங்களா? இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ஓகேங்களா? ஸோ இது பி வெக்டார். ஸோ ஏ வெக்டார், பி வெக்டார் இந்த ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். என்ன நடக்குது பாருங்க. ஸோ இதான் ஜெனரல் அந்த அந்த ஃபார்முலா நான் எடுத்து போடுறேன். அந்த ஏ வெக்டார்னா இந்த ஏ வெக்டாருடைய அவ்வளோ காம்பனன்ட்ஸ், எக்ஸ் காம்பனன்ட், ஒய் காம்பனன்ட், செட் காம்பனன்ட். பி வெக்டார்னா பி வெக்டாருடைய எக்ஸ் காம்பனன்ட், ஒய் காம்பனன்ட், செட் காம்பனன்ட்ல போடுறோம். போட்டு நம்ம சிம்ப்ளை பண்ணச்சுன்னா வெக்டார் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 6Kன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு எனக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலா? நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம சிம்ப்ளை பண்ணா 6Kன்னு இருக்கு பாருங்க. இந்த இது இது எப்படி இருக்கும்னா, நல்லா பார்த்தோம்னாங்க இதோடைய தளங்கள் பாருங்க. இந்த 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 வெக்டார் புதுசா நம்மளுடைய இந்த வெக்டார் இருக்கு தெரியுமா? இந்த வெக்டார் அதாவது என்ன வெக்டார்? ஸோ லெட்ஸ் சே இது வந்து என்னது? ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னா இந்த வெக்டார் எப்படி இருக்கும்னா அந்த டைரக்ஷன் எக்ஸாக்டா இந்த இதை நோக்கி இருக்கும். ஸோ இங்க என் வெக்டார்ங்கிறது கே, அதாவது யூனிட் வெக்டார். புரியுதுங்களா? ஏன் யூனிட் வெக்டார்னா
ஏன்னா என்னுடைய வெக்டார் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்னது 6K. அப்படி இருக்கிறதுனால இந்த K டைரக்ஷன்ல யூனிட் வெக்டார் என்னது ஆக்சுவலா? அதாவது அதான் K. கரெக்ட்டா? K தான் யூனிட் வெக்டார். அதனால n கேப்ங்கிறது K வெக்டார்ன்னு போட்டுருக்கேன். இது புரியலன்னா சொல்லுங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி தரேன். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இது சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த எக்ஸாம்பிள் போட்டு வந்தேன். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம கணக்கு எழுதுவோம். இந்த கணக்கு நம்ம 2 வகையில ஃபாஸ்ட்டா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வகை ரொம்ப ஈஸியா வச்சிடலாம். நம்மளுக்கு நான் எதுக்கு அந்த இந்த நார்மல் வெக்டார் பத்தி பேசுறேன்னா, ஸோ நார்மல் வெக்டார்னா என்னது? சார், எஸ், நார்மல் யூனிட் வெக்டார்னா என்னது? அந்த நார்ம் ஆஃப் த வெக்டார் வந்து 1 ஆக்சுவலா. புரியுதுங்களா? நார்ம் ஆஃப் த வெக்டார்னா என்னது? அதோட மேக்னிட்யூட். புரியுதுங்களா? ஸோ டேக் பாருங்க. இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னா நார்மல் என் கேப். ஸோ என் கேப் இஸ் ஈக்குவல் டு இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா பாருங்க. இத இங்க பாருங்க. த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இந்த யூனிட் வெக்டாரா இருந்துச்சுன்னா, அந்த எக்ஸ்க்கு என்ன வேல்யூ போட்டா இது யூனிட் வெக்டாரா மாறும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா டேக் த நார்ம் ஆஃப் த வெக்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஜஸ்ட் வந்து மேக்னிட்யூட் எடுக்கிறேன். அதாவது அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது பேர் தான் நார்ம் ஆஃப் த வெக்டார். கரெக்ட்டா? அதாவது என்னன்னா இந்த மாதிரி மாடுலஸ் எடுப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்படி எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதாவது 3 ஸ்கொயர் பை எக்ஸ். ஓகேங்களா? த ஹோல் ஸ்கொயர். 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் அதாவது மைனஸ் அதாவது ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை நான் கண்டுக்கல. பிளஸ் ஆயிரும். ஓகேங்களா? 2 3 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் எக்ஸ் 1 பை எக்ஸ் வெளியே இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்துருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணாச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 4. இது சிம்பிள் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது டைரக்டா நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய விதம். ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆன்சர் இதான் கரெக்ட். ஆனா இன்னொரு மெத்தட்ல நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் பாருங்க. ஸோ நம்ம இப்படி படாம தலை சுத்தி மூக்கு தொடுற மாதிரி இப்படியும் ஒண்ணு பண்ணலாம் ஆக்சுவலா. இங்க பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி கியூ வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெக்டாரும் கிராஸ் ப்ராடக்ட் டைரக்டா எடுக்கிறேன். அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதாவது அந்த நம்மளுடைய ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி இந்த மேட்ரிக்ஸ் அப்ளிகபிள் இந்த ஃபார்முலா. ஸோ அதை அப்ளை பண்ணணும் வைங்களா? அது ஜஸ்ட் நம்ம உங்களுக்கு எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். அதாவது பி வெக்டரோட காம்பவுண்ட்ஸ் எழுதுங்க. பி வெக்டர் வந்து பிஎக்ஸ் பாருங்க 3, பிஒய் √3, பிசெட் 2. அது மாதிரி கியூ வெக்டரோட வந்து 4 √3 -2.5. ஓகேங்களா? இதை நம்ம ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணாச்சுன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு வெக்டார் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது இப்போ வரக்கூடிய ஆன்சர் என்னதுன்னா பி பி கிராஸ் கியூ வெக்டார் தான் கிடைக்குது தவிர யூனிட் வெக்டார் இல்லை ஆக்சுவலா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எப்படி இங்க 2 வெக்டாரை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாச்சுன்னா நம்மளுக்கு ஒரு வெக்டார் கிடைக்குதுல்ல. அதே போல இங்க உள்ள வெக்டார் வந்து 3 டைமென்ஷனல் இருக்கு. புரியுதுங்களா? நான் இது ஜஸ்ட் 1 டைமென்ஷனல் உங்களுக்கு ஈஸியா புரியுங்கிறதுக்காண்டி நான் அந்த எக்ஸாம்பிள் போட்டேன். இங்க வந்து ஆக்சுவலா 3 டைமென்ஷனல் இருக்குது. அப்படிங்கும்போது இதோடைய யூனிட் வெக்டார் சாரி இந்த பி கிராஸ் கியூ வெக்டார்ங்கிறது இந்த 2 வெக்டார் இருக்குல்ல அந்த 2 வெக்டாருடைய பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? சோ அந்த டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் ரூலுடைய டைரக்ஷன் படி இயங்கும் அது. ஓகேங்களா? அதோட டைரக்ஷன் தான் அந்த டைரக்ஷன் எக்ஸாக்ட்டா குறிக்கும். நம்ம இதுக்கு யூனிட் வெக்டார் வரையணும். சோ யூனிட் வெக்டார் பார்த்தா இது ஒரு பேசிக்கா நம்ம இது இப்ப பாத்தீங்கன்னா பேசிக்கா இது ஒரு வெக்டார் நோ. கரெக்ட்டா? இதுக்கு யூனிட் வெக்டார் வரையணும் ஆக்சுவலா. யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? யூனிட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அது எந்த ஒரு வெக்டார் ரெண்டுமே மேக்னிட்யூட் அதாவது நார்ம் ஆஃப் த வெக்டார். இதை போட்டாச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ யூனிட் வெக்டார் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது பேசிக்கா? கடைசி இந்த வெக்டார் ரெண்டுமே நார்ம் ஆஃப் த வெக்டார் வந்து 3/4 அதாவது √3/2 த ஹோல் ஸ்கொயர் 1/2. ஸோ 1/4 2 3 அப்படின்னா 4 இன்டு 3. ஸோ 12/4 வந்துச்சா? ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஃபர்தரா என்ன பண்ணணும்னா, சிம்பிளை பண்ணுச்சுன்னா 4ன்னு வருது. இப்ப பாருங்க நமக்கு ஜஸ்ட் இந்த மெத்தட்ல ஜஸ்ட் கம்பேர் பண்ணா ஆன்சர் கரெக்ட்டா வரும் பாருங்க. இத நம்ம கம்பேர் பண்ணி பாருங்க. இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. √3 ஜே -2 2 √3 இருக்கா? ஸோ இது கம்பேர் பண்ணா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 தெரியுது. ஸோ இந்த ஆன்சர் நான் இதுதான் இருக்கிற ஷார்ட்கட் ஆக்சுவலா. இத நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். நமக்கு தெரியும். யூனிட் வெக்டாருடைய மேக்னிட்யூட் வந்து 1 இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கால் பண்ணோம்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? தேங்க் யூ. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்ல இதே மாரி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் ஜெனரலா வந்து வெக்டார் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பா இருந்த மாரி இருக்கும். ஆனா வெக்டார நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இந்த வெக்டார்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லன்னா இது மாரி ஏதாவது கொஸ்டின்ஸ் நல்லா நீட்டா சால்வ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க அதுக்கு இந்த இதுக்கு மெயில் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க. நான் உங்களுக்கு அத சால்வ் பண்ணி திரும்ப பிளேலிஸ்ட்ல இதுலயே போட்டு விடுறேன். நீங்க பாத்துங்க. இது மாரி மத்த ஸ்டூடண்ட்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? தேங்க் யூ. ஓகே.